தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமீன். நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவது. பலிபீடம் வரும் குருவோம், புது பாடம் தரும் மொழியோ, நல்நாதம் தரும் இசையோ, நம் வாழ்வு பெரும் பலியோ. சிறு குழந்தையை வரவிடுங்கள், பல இன்னல்கள் நான் தீர்ப்பேன். சிறு குழந்தையை வரவிடுங்கள், பல இன்னல்கள் நான் தீர்ப்பேன். உந்தன் ஆசைகள் நான் அறுப்பேன், புது உலகம் நான் சமைப்பேன். பலிபீடம் வரும் குருவோ, புது பாடம் தரும் மொழியோ, நல்நாதம் தரும் இசையோ, நம் வாழ்வு பெரும் பலியோ. தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் தோழமையும் உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்றைய காலை திருப்பலியானது இன்று தனது பிறந்த நாளை கொண்டாடுகின்ற பிரவீன் ஜெரால்ட் நன்றியறிதலாக அர்ப்பணிக்கின்றார். இறைவன் இந்த பிறந்த நாளிலே அவருக்கு நல்ல உடல் உள்ள நலனையும் மகிழ்ச்சியும் மனநிலையும் கொண்ட வாழ்வையும் அளிக்க வேண்டும் என்றும் அவரையும் அவருடைய குடும்பத்தையும் நிறைவாக ஆசீர்வதிக்க வேண்டும் என்று அவருக்காக மன்றாடுவோம். கென்னடி ராஜு, பானுமதி இவருடைய மகளின் திருமணம் நல்ல முறையில் நடைபெற்றதற்காக நன்றியறிதலாக இந்த திருப்பலி அர்ப்பணிக்கின்றார்கள். தொடர்ந்து இறைவன் கேத்ரினையும் அவருடைய குடும்பத்தையும் ஆசீர்வதிக்க வேண்டும் என்றும் அவளுடைய இல்லற வாழ்வு மகிழ்ச்சி நிறைந்த வாழ்வாக இருக்க வேண்டும் என்றும் இறைவனுக்கு உகந்த வாழ்வாக அது அமைய வேண்டும் என்று அவர்களுக்காக மன்றாடுவோம். டேனி எலிசா குடும்பத்தினர் கொரோனாவிலிருந்து நலம் பெற்றதற்காக நன்றியறிதலாக இந்த திருப்பலி அர்ப்பணிக்கின்றார்கள். இறைவன் அவர்களை தொட்டு ஆசீர்வதித்து அவர்களுக்கு நலமான வாழ்வை அளித்ததற்காக நன்றி செலுத்தி தொடர்ந்து வருகின்ற நாட்களிலும் அவர்களை பாதுகாத்து வழிநடத்த வேண்டும் என்றும் அனிதா ஜோன்ஸ் புற்றுநோயிலிருந்து நலம் பெற வேண்டும் என்று ஜெபிக்கின்றார். இறைவன் அவருடைய மன்றாட்டை ஏற்று ஆசீர்வதித்து அவருக்கு நற்சுகத்தை பரிசாக அளிக்க வேண்டும் என்று அவருக்காக நாம் இந்த திருப்பலியிலே உருக்கமாய் மன்றாடுவோம். மேலும் இறந்த முதல் ஆண்டை நினைவு கூறுகின்ற ஈவான் ரோஸ், இறந்த நாளை இன்று நினைவு கூறுகின்ற அருட்தந்தை மரிய பால் போஸ்கோ, இறந்த 33வது ஆண்டை நினைவு கூறுகின்ற மரிய விக்டோரியா, இறந்த 8வது நாளை நினைவு கூறுகின்ற அலங்காரம் இயேசுவடியான், இறந்த 40வது நாளை நினைவு கூறுகின்ற அற்புதர் இயேசு தொலைக்காட்சி உரிமையாளர் நெல்சன் ஜோக்கிம் அவருடைய தாய், லௌரா மேரி பிலோமினா ஜோக்கிம் அவருடைய ஆன்ம இலைப்பாற்றிக்காகவும், மற்றும் இறந்த டைட்டஸ், கீதா, பால் க்ரூஸ், சாரால், மார்கரெட் ஜான்சன், மேரி ஜோஸ்பின் லீமா மற்றும் தூய்மை பெறும் நிலையில் இருக்கின்ற ஆன்மாக்கள் அனைவரையும் இந்த திருப்பலியின் வழியாக நாம் நினைவு கூர்ந்து ஆண்டவரிடத்தில் அர்ப்பணிப்போம். இறந்த இவர்கள் அனைவரும் இறைவனுடைய அருளினாலும் இரக்கத்தினாலும் விண்ணக வாழ்வை பரிசாக பெற்றுக்கொள்வார்களாக. அன்பார்ந்தவர்களே, இன்று புனித யோசேப்பின் தூய்மை மிகு இதயத்தை நாம் நினைவு கூறுகின்றோம். இயேசுவின் தூய்மை மிகு இதயத்தை வணங்கி மரியாளின் மாசற்ற இதயத்திற்கு விழா கொண்டாடிய நாம் தொடர்ந்து வருகின்ற புதன்கிழமையாக இன்று புனித யோசேப்பின் தூய்மை மிகு இதயத்தை நாம்
நன்றியோடு நினைவு கூறுகின்றோம். இறைவன் புனித யோசேப்பை திரு அவைக்கு கொடையாக கொடுத்திருக்கின்றார், திரு அவைக்கு பாதுகாவலராக கொடுத்திருக்கின்றார். இந்த ஆண்டை நாம் யோசேப்பின் ஆண்டாக சிறப்பித்துக் கொண்டிருக்கின்றோம். இந்த நாளிலே நாம் அவருடைய தூய்மை மிகுந்த அந்த இதயத்தை நினைவு கூர்ந்து இறைவனுக்கு நன்றி செலுத்துவோம். அவருடைய இதயம் போல நம்முடைய இதயமும் மாற வேண்டும் என்று அவர் வழியாக இறைவனிடத்திலே இந்த திருப்பலி அர்ப்பணித்து மன்றாடுவோம். நாம் ஒப்புக் கொடுக்கின்ற இந்த திருப்பலி இறைவனுக்கு வந்ததாக இருக்க நம்முடைய பாவங்களுக்காக மனவருந்து இறைவனின் மன்னிப்பை கேட்போம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதரர் சகோதரிகளை உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான தூய மரியாவையும் வான தூதர் புனிதர் அனைவரையும் சகோதரர் சகோதரிகளை உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்கள் அனைத்தையும் மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. இறைவாம், சொல்லற்கரிய உமது பராமரிப்பினால் புனித யோசேப்பை திருமகனின் புனிதமிக்க அன்னைக்கு கணவராக தேர்ந்தெடுக்க திருவுளமானீரே. பாதுகாவலராக இம்மண்ணில் அவரை வணங்கும் நாங்கள் அவரையே விண்ணக பரிந்துரையாளராக பெற்றிட தகுதி பெறுவோமாக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். முதல் வாசகம். முகமலர்ச்சியோடு கொடுப்பவரே கடவுளின் அன்புக்கு உரியவர். திருத்தூதர் பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய 2ஆம் திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 9, இறை வார்த்தைகள் 6 முதல் 11 வரை. சகோதர சகோதரிகளே, குறைவாக விதைப்பவர் குறைவாக அறுவடை செய்வார், நிறைவாக விதைப்பவர் நிறைவாக அறுவடை செய்வார். இதை தெரிந்து கொள்ளுங்கள். ஒவ்வொருவரும் தம்முள் தீர்மானித்தபடியே கொடுக்கட்டும். மன வருத்தத்தோடோ கட்டாயத்தினாலோ கொடுக்க வேண்டாம். முகமலர்ச்சியோடு கொடுப்பவரே கடவுளின் அன்புக்கு உரியவர். கடவுள் உங்களை எல்லா நலன்களாலும் நிரப்ப வல்லவர். எந்த சூழ்நிலையிலும் எப்போதும் தேவையானதெல்லாம் உங்களுக்கு தருவார். அனைத்து நற்செயல்களையும் செய்வதற்கு தேவையானதெல்லாம் உங்களுக்கு மிகுதியாகவே தருவார். ஒருவர் ஏழைகளுக்கு வாரி வாரி வழங்கும் போது அவரது நீதி என்றென்றும் நிலைத்திருக்கும் என்று மறைநூலில் எழுதியுள்ளது அல்லவா? விதைப்பவருக்கு விதையையும் உண்பதற்கு உணவையும் வழங்குபவர் விதைப்பதற்கு வேண்டிய விதைகளை வழங்கி அவை முளைத்து வளர செய்து அறச்செயல்களாகிய விளைச்சலை மிகுதியாக தருவார். நீங்கள் எல்லா வகையிலும் செல்வர்களாக்கி வளன்மை மிகுந்தவர்களாய் விளங்குவீர்கள். இவ்வாறு எங்கள் பணி வழியாய் பலர் கடவுளுக்கு நன்றி செலுத்துவர். ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல். பல்லவி. ஆண்டவருக்கு அஞ்சி நடப்போர் பேறு பெற்றோர். ஆண்டவருக்கு அஞ்சி நடப்போர் பேறு பெற்றோர். ஆண்டவருக்கு அஞ்சி நடப்போர் பேறு பெற்றோர். அவர் தம் கட்டளைகளில் அவர்கள் பெருமகிழ்வி அடைவர். அவர்களது வழிமரபு பூவுலகில் வல்லமை மிக்கதாய் இருக்கும். நேர்மையுள்ளோரின் தலைமுறை ஆசி பெறும். பல்லவி. ஆண்டவருக்கு அஞ்சி நடப்போர் பேறு பெற்றோர். சொத்தும் செல்வமும் அவர்களது இல்லத்தில் தங்கும். அவர்களது நீதி என்றென்றும் நிலைத்திருக்கும். இருளில் ஒளி என அவர்கள் நேர்மை உள்ளவரிடையே மிளிர்வர். அருளும் இரக்கமும் நீதியும் உள்ளவராய் இருப்பர். பல்லவி. ஆண்டவருக்கு அஞ்சி நடப்போர் பேறு பெற்றோர். அவர்கள் வாரி வழங்கினர், ஏழைகளுக்கு ஈத்தனர். அவளது நீதி என்றென்றும் நிலைத்திருக்கும். அவளது வலிமை மாச்சுடன் மேலோங்கும். பல்லவி. ஆண்டவருக்கு அஞ்சி நடப்போர் பேறு பெற்றோர். அல்லேலூயா 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 அல்லேலூயா. என் மீது
அன்பு கொண்டுள்ளவர் நான் சொல்வதை கடைபிடிப்பார். என் தந்தையும் அவர் மீது அன்பு கொள்வார். நாங்கள் அவரிடம் வந்து அவருடன் குடிகொள்வோம் என்கிறார் ஆண்டவர். அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. புனித மத்தேயு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. மத்தேயு நற்செய்தி பிரிவு 6 1 முதல் 6 16 முதல் 18 அருள் வசனங்கள். அக்காலத்தில் இயேசு தம் சீடரை நோக்கி கூறியது, மக்கள் பார்க்க வேண்டுமென்று அவர்கள் முன் உங்கள் அறச்செயல்களை செய்யாதீர்கள். இதை குறித்து நீங்கள் எச்சரிக்கையாய் இருங்கள். இல்லையென்றால் உங்கள் விண்ணக தந்தையிடமிருந்து உங்களுக்கு கைமாறு கிடைக்காது. நீங்கள் தர்மம் செய்யும்போது உங்களை பற்றி தம்பட்டம் அடிக்காதீர்கள். வெளிவேடக்காரர் மக்கள் புகழ வேண்டுமென்று தொழுகை கூடங்களிலும் சந்துகளிலும் நின்று அவ்வாறு செய்வர். அவர்கள் தங்களுக்குரிய கைமாறு பெற்றுவிட்டார்கள் என உறுதியாக உங்களுக்கு சொல்லுகிறேன். நீங்கள் தர்மம் செய்யும்போது உங்கள் வலக்கை செய்வது இடக்கைக்கு தெரியாதிருக்கட்டும். அப்பொழுது நீங்கள் செய்யும் தர்மம் மறைவாயிருக்கும். மறைவாய் உள்ளதை காணும் உங்கள் தந்தையும் உங்களுக்கு கைமாறு அளிப்பார். நீங்கள் இறைவனிடம் வேண்டும் பொழுது வெளிவேடக்காரரைப் போல் இருக்க வேண்டாம். அவர்கள் தொழுகை கூடங்களிலும் வீதியோரங்களிலும் நின்று கொண்டு மக்கள் பார்க்க வேண்டும் என இறைவேண்டல் செய்ய விரும்புகிறார்கள். அவர்கள் தங்களுக்குரிய கைமாறு பெற்றுவிட்டார்கள் என உறுதியாக உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆனால் நீங்கள் இறைவனிடம் வேண்டும் பொழுது உங்கள் அறைக்கு சென்று கதவை அடைத்துக்கொண்டு மறைவாய் உள்ள உங்கள் தந்தையை நோக்கி வேண்டுங்கள். மறைவாய் உள்ளதை காணும் உங்கள் தந்தையும் உங்களுக்கு கைமாறு அளிப்பார். மேலும் நீங்கள் நோன்பு இருக்கும்போது வெளிவேடக்காரரைப் போல முகவாட்டமாய் இருக்க வேண்டாம். தாங்கள் நோன்பு இருப்பதை மக்கள் பார்க்க வேண்டுமென்றே அவர்கள் தங்கள் முகங்களை விகாரப்படுத்திக் கொள்கிறார்கள். அவர்கள் தங்களுக்குரிய கைமாறு பெற்றுவிட்டார்கள் என உறுதியாக உங்களுக்கு சொல்லுகிறேன். நீங்கள் நோன்பு இருக்கும்போது உங்கள் தலையில் எண்ணெய் தேய்த்து முகத்தை கழுவுங்கள். அப்பொழுது நீங்கள் நோன்பு இருப்பது மனிதருக்கு தெரியாது. மாறாக மறைவாய் இருக்கிற உங்கள் தந்தைக்கு மட்டும் தெரியும். மறைவாய் உள்ளதை காணும் உங்கள் தந்தையும் உங்களுக்கு ஏற்ற கைமாறு அளிப்பார். இது கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, புனித யோசேப்பு இறைவன் மீது மிகுந்த பற்றுடையவராக கடவுளின் கரங்களில் தன்னை முழுமையாக அர்ப்பணித்து கடவுளின் திருவுளத்தை நிறைவேற்றிய ஒரு மனிதராக தன்னுடைய வாழ்க்கையை வாழ்ந்தார். கன்னி மரியாவின் கணவராக, மரியாவின் கன்னிமைக்கு பாதுகாவலாக தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்து வாழ்ந்தார். கடவுளால் கொடுக்கப்பட்ட கொடையாகிய இயேசு கிறிஸ்துவுக்கு தந்தையாக இருந்து அவரை பாதுகாத்து வளர்த்து அவருக்கு பொறுப்பேற்று அவரை மிகச்சிறந்த ஒரு மனிதராக வளர்வதற்கு அவர் உதவி செய்தார். இவ்வாறு புனித யோசேப்பின் இதயம் இறைவனுக்கு ஏற்ற இதயமாக, தூய்மை மிகுந்த இதயமாக இருந்தது என்பதிலே எந்த விதமான சந்தேகமும் இல்லை. 1994ஆம் ஆண்டு பிரேசில் நாட்டை சேர்ந்த பல்கலைக்கழக மாணவர் எட்சன் என்பவருக்கு அன்னை மரியாவும் இயேசுவும் தோன்றி புனித யோசேப்பின் இதயத்தை போற்றி மகிமைப்படுத்த வேண்டும் என்று அவரிடத்தில் சொல்லுகின்றார். இயேசுவினுடைய திரு இதயத்திற்கு விழாவும்
மரியாவின் மாசற்ற இதயத்திற்கு விழாவும் கொண்டாடுவது போல புனித யோசேப்பின் இதயத்திற்கும் விழா கொண்டாட வேண்டும் என்று அவர்கள் பணிக்கின்றார்கள். யோசேப்பின் வழியாக பாவிகள் மனம் மாற திரு அவையினுடைய வளர்ச்சிக்காக ஜெபிப்பது நல்லது என்று அவர்கள் சொல்லுகின்றார்கள். பல்வேறு முறை இந்த காட்சி அவருக்கு தொடர்கின்றது. அதன் பிறகு 1998 ஆண்டிலே புனித யோசேப்பும் அவருக்கு காட்சி கொடுக்கின்றார். அவரும் அவருக்கு காட்சி கொடுத்து இயேசுவின் திரு இதய விழா, அதை தொடர்ந்து அடுத்த நாள் மரியாவின் மாசற்ற விழாவை கொண்டாடுகின்றோம். அதை தொடர்ந்து வருகின்ற புதன்கிழமை எனக்கு என்னுடைய இதயத்திற்கென்று நீங்கள் விழா கொண்டாட வேண்டும் என்று அவர் கேட்டுக்கொள்கின்றார். அதோடு மாதத்தினுடைய முதல் புதன்கிழமையை சிறப்பான விதத்திலே புனித யோசேப்புக்காக அர்ப்பணித்து ஜெபிக்க வேண்டும் என்றும் கேட்டுக்கொள்கின்றார். எவ்வாறு முதல் வெள்ளிக்கிழமை பக்தி முயற்சியை நாம் கொண்டாடுகின்றோம், முதல் சனிக்கிழமை அன்னை மரியாளுக்காக நாம் கொண்டாடுவதைப் போல முதல் புதன்கிழமையை நாம் யோசேப்பினுக்காக சிறப்பான விதத்தில் அந்த நாளை அர்ப்பணித்து அவர் வழியாக ஜெபிக்க வேண்டும் என்றும் அவர் கேட்டுக்கொள்கின்றார். இவ்வாறு இந்த பக்தி முயற்சியானது ஒரு அண்மை கால பக்தி முயற்சியாக திரு அவையிலே வளர்ந்து வருகின்றது. எனவே யோசேப்பினுடைய வல்லமையுள்ள பரிந்துரையை நாமும் நாடுவோம். அவருடைய ஆண்டிலே நாம் இறைவன் அவர் வழியாக நம் ஒவ்வொருவரையும், நம்முடைய குடும்பங்களையும், நம் நாட்டையும், திரு அவையையும் சிறப்பான விதத்திலே பாதுகாத்து வளப்படுத்த வேண்டும் என்றும், அவர் எவ்வாறு தன்னுடைய இதயத்தை முழுமையாக இறைவனுக்கு அர்ப்பணித்து இறைவனின் திருவுளத்திற்கு ஏற்ப வாழ்ந்தாரோ, தன்னிடம் ஒப்படைக்கப்பட்ட அந்த திரு குடும்பத்திற்கு சிறந்த பாதுகாவலாக இருந்து அவர் வழி நடத்தினாரோ, அதுபோல நம்முடைய இதயங்களெல்லாம் இறைவனுக்கு ஏற்ற இதயமாக, இறைவன் நம்மிடம் ஒப்படைத்திருக்கின்ற பணியை சிறப்பாக செய்கின்றவர்களாக நாமும் மாற அவருடைய பரிந்துரையை நாம் நாடுவோம். முகமலர்ச்சியோடு கொடுப்பவர்கள் கடவுளின் அன்புக்கு உரியவர்கள் என்ற ஒரு செய்தியை தூய பவுல் இன்று நமக்கு கொடுக்கின்றார். முகமலர்ச்சியோடு கொடுப்பவர்கள் கடவுளுடைய அன்புக்கு உரியவர்கள். கொடுப்பவர்கள் பலர் இருக்கின்றார்கள், கொடுக்கின்ற வகை பல இருக்கின்றன. ஆனால் நாம் கொடுக்கின்ற பொழுது எந்த மனநிலையோடு நாம் கொடுக்கின்றோம் என்பதுதான் முக்கியமானது. அன்பில்லாமல் கூட நாம் மற்றவர்களுக்கு கொடுக்கலாம். கொடுக்கின்ற பொழுது அது உள்ளத்திலே அன்பு இருக்கின்ற பொழுது, அந்த அன்பினால் உந்தப்பட்டு நாம் நற்செயல்கள் செய்கின்ற பொழுது, பிறருக்கு கொடுக்கின்ற பொழுது நாம் கடவுளின் அன்புக்குரியவர்களாகவே மாறுகின்றோம். இறைவன் நம்மிடம் ஒப்படைத்திருக்கின்ற செல்வமானது நம்முடையதல்ல, மாறாக அது எல்லோருக்குமானது என்ற ஒரு மனநிலையை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். இதுதான் இறைவன் நமக்கு கொடுக்கின்ற படிப்பினை. அளவுக்கு அதிகமாக செல்வத்தை வைத்திருக்கின்றவன் திருடன் என்று மகாத்மா காந்தி சொல்லுவார். ஆகவே கடவுள் உங்களிடம் செல்வத்தை கொடுத்திருக்கிறார் என்றால் அது உங்களுக்கானது மட்டுமல்ல, அதை மற்றவர்களோடு பகிர்ந்து வாழ்வதற்காகத்தான் என்ற ஒரு கருத்தியலை அவர் சொல்லுவார். அதுபோல இறைவன் நம்மிடம் எத்தனையோ திறமைகளை நமக்கு கொடுத்திருக்கின்றார், செல்வத்தை கொடுத்திருக்கின்றார், வசதி வாய்ப்புகளை கொடுத்திருக்கின்றார் என்றால் அதையெல்லாம் நாம் பிறரோடு பகிர்ந்து வாழ்வதற்கான அழைப்பாக நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அப்படி செய்கின்ற பொழுதுதான் கடவுளுடைய அன்புக்குரியவர்களாக நாம் மாறுகின்றோம், கடவுளுடைய ஆசீர்வாதத்தை பெறுகின்றவர்களாக நாம் மாறுகின்றோம். எனவே அன்பார்ந்தவர்களே, இந்த திருப்பலியிலே பங்கெடுக்கின்ற பொழுது இந்த மனநிலையை நாம் நமதாக்கிக் கொள்வதற்காக செவிப்போம். எவ்வாறு நாம் மற்றவர்களுக்கு கொடுக்கின்ற பொழுது என்ன ஒரு மனநிலையோடு நாம் கொடுக்கின்றோம், கொடுப்பதற்கான மனநிலை முதலில் நமக்கு இருக்கின்றதா? அப்படி கொடுக்கின்ற பொழுது என்ன ஒரு மனநிலையோடு நாம் கொடுக்கின்றோம்? முகமலர்ச்சியோடு அன்பினால் உந்தப்பட்டு நாம் செய்கின்ற எந்த ஒரு நற்செயலும் ஆண்டவருடைய பார்வையில் விலை மதிப்புள்ளதாக இருக்கும். கடவுள் அதற்குரிய பரிசை நமக்கு கொடுப்பார். ஆகவே முகமலர்ச்சியோடு நாம் கொடுக்கின்ற பொழுது எதையும் இறைவன் நமக்கு கொடுத்திருக்கின்ற அனைத்து செல்வங்களையும் திறமைகளையும் நமக்காக அவர் கொடுத்திருக்கின்ற அனைத்து வாய்ப்புகளையும் நாம் பிறரோடு பகிர்ந்து வாழ்கின்ற பொழுது கடவுளுடைய அன்புக்குரியவர்களாகவே நாம் மாறுகின்றோம் என்பதை மனதில் கொண்டு செயல்பட தூய யோசேப்பின் பரிந்துரையை நாம் நாடுவோம். நாங்கள் தருகின்ற காணிக்கை இதையேற்றருள் தெய்வமே. நாங்கள் தருகின்ற
நிலையென நினைத்து நிம்மதியின்றி வாழ்ந்திருந்தோம். நிலையற்ற உலகம் நிலையென நினைத்து நிம்மதியின்றி வாழ்ந்திருந்தோம். கண்ணீர் பூக்களை உந்தன் பாதத்தில் காணிக்கையாக்கவே இன்று உம்மை நாடினோம். சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலியெல்லாம் வல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திருகவை அனைத்தின் நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலி ஏற்றுக்கொள்வாராக. தூயவரான தந்தையே, உமது புகழ்ச்சி பலியை செலுத்த வந்திருக்கும் நாங்கள் உம்மை பணிந்து வேண்டுகின்றோம். இவ்வுலகில் தந்தையாக இருந்து ஒரே திருமகனை பேணி காக்க நீர் தந்த புனித யோசேப்பின் மன்றாட்டினால் எங்கள் பணிகளில் நாங்கள் ஊக்கம் பெறுவோமாக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனது. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக இந்நாளும் இவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவதும் புனித யோசேப்பின் வணக்க நாளில் தக்க புகழுரை சாற்றி உம்மை ஏத்தி போற்றுவதும் மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். நேர்மையாளராகிய அவரை கடவுளின் தாயாகிய கன்னிமரியாவுக்கு கணவராக தந்தருளினீர். தூய ஆவி நிழலிட்டதால் அந்த அன்னை கருதரித்த உம்முடைய ஒரே திருமகனாகிய எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்கு தந்தையைப் போல இருந்து காப்பாற்றும் வண்ணம் நம்பிக்கையும் முன்மதியும் உள்ள பணியாளர் என அவரை உமது குடும்பத்துக்கு தலைவராக ஏற்படுத்தினீர். கிறிஸ்து வழியாகவே உமது மாண்பை வானத்துவதர் புகழ்கின்றனர். தலைமை தாங்குவோர் உம்மை வழிபடுகின்றனர். அதிகாரம் செலுத்துவோரும் திருமுன் நடுங்குகின்றனர். வானங்களும் அவற்றில் உள்ள ஆற்றல்களும் செராஃபின்களும் ஒன்று கூடி அக்களித்து கொண்டாடுகின்றனர். அவர்களோடு நாங்களும் ஒன்று சேர்ந்து உம்மை தாழ்மையுடன் இறைஞ்சி புகழ்ந்து சொல்வதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான் படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மன்னகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்த இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள்: ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவுகூர்ந்து வாழ்வுதரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் ஒப்பு கொடுக்கின்றோம். திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரை, உலகெங்கும் பரவியிருக்கும் திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ்
எங்கள் பேராயர் ஜார்ஜ் அந்தோனிசாமி, எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். அன்பு தந்தை இறைவா, இன்றைய திருப்பலியை நன்றியதில் திருப்பலியாக தன்னுடைய பிறந்த நாளிலே உமக்கு அர்ப்பணித்து மன்றாடுகின்ற பிரவீன் ஜெரால்டையும் அவருடைய குடும்பத்தையும் ஆசீர்வதித்தருளும். தங்களுடைய மகளின் திருமணம் நல்ல முறையில் நடைபெற்றதற்காக நன்றி செலுத்துகின்ற கென்னடி ராஜு பானுமதி தம்பதியரையும் அவருடைய மகள் கேத்ரினையும் அவருடைய குடும்பத்தையும் ஆசீர்வதித்தருளும். கோவிடிலிருந்து நலம் பெற்றதற்காக உமக்கு நன்றி செலுத்துகின்ற டேனி எலிசா குடும்பத்தினரை ஆசீர்வதித்து தொடர்ந்து பாதுகாத்து வழி நடத்தியருளும். அனிதா ஜோன்ஸ் என்பவருக்காக சிறப்பான விதத்தில் இந்த திருப்பலியில் ஜெபிக்கின்றோம். அன்பான ஆண்டவரே, உடைய வல்லமையுள்ள கரத்தினாலே அவரை ஆசீர்வதித்து புற்றுநோயிலிருந்து அவர் முழுமையாக நலம் பெற்று அவருக்கு அளிக்கப்படுகின்ற சிகிச்சைகள் எல்லாம் பலன் தந்து அவருக்கு நற்சுகத்தை பரிசாக அளிக்க வேண்டுமாய் உம்மை மன்றாடுகின்றோம். நீர் இவ்வுலகிலிருந்து மூலம் அழைத்து கொண்ட மேரி ஜோஸ்வின் லீமாம், மார்கரெட் ஜான்சன், சாரால், ஈவான் ரோஸ், அருட்தந்தை மரிய பால் போஸ்கோ, மரிய விக்டோரியா, பால் குரூஸ், டைட்டஸ், கீதா, அலங்காரம், இயேசுவடியான், லௌரா, மேரி, பிலோமினா, ஜோக்கிம், தூய்மை பெறும் நிலையில் இருக்கின்ற ஆன்மாக்கள் அனைவரையும் நினைவு கூர்ந்தருளும். உம் திருமகனோடு அவரது இறப்பில் இணைக்கப்பட்டிருந்த இவர்கள் உயிர்ப்பிலும் அவரை போல இருக்க செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் ஈரந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உம் திருமுக ஒளியினுள்ளேற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், புனித ஜான் போஸ்கோ, இவ்வுலகிலும் உகந்தவராகி இருந்தோராகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து சொல்வோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளமை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே, இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்துக்கு ஏற்பதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவர் இயேசுவின் அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதி அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இவரே உலகின் பாவங்களை போக்குகின்றவர்.
செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். ஆன்மீக நற்கருணை ஜெபம். இயேசுவே, பரிசுத்த தேவ நற்கருணையில் நீர் பிரசன்னமாய் இருக்கிறீர் என்பதை நான் நம்புகின்றேன். எல்லாவற்றிற்கும் மேலாக நான் உம்மை அன்பு செய்கின்றேன். என் உள்ளத்தில் உம்மை பெற்றுக்கொள்ள ஆவலாய் உள்ளேன். உம்மை இப்பொழுது திருவருட்சாதன முறையில் பெற்றுக்கொள்ள முடியாததால் ஆன்மீக வடிவில் என் உள்ளத்திற்குள் வாரும். எனக்குள்ளே நீர் ஏற்கனவே வந்துள்ளீர் என்று நான் உம்மை அணைத்துக் கொள்கிறேன். உம்மோடு முழுமையாக இணைந்து கொள்கிறேன். நான் ஒருபோதும் உம்மை விட்டு போக அனுமதிக்காதேயும். ஆமேன். புனித யோசேப்பை நோக்கி மன்றாட்டு. மீட்பரின் பொறுப்பாளரே வாழ்க. பேறு பெற்ற கன்னி மரியாவின் துணைவரே, உம்மிடம் கடவுள் தம் ஒரே மகனை ஒப்படைத்தார். உம்மில் மரியா தம் பற்றுறுதியை வைத்தார். உம்முடனேயே கிறிஸ்து மனிதரானார். பேறு பெற்ற யோசேப்பை, உம்மை தந்தையாய் எமக்கும் காட்டும். வாழ்வின் பாதையில் எம்மை வழிநடத்தும். அருளையும் இரக்கத்தையும் துணிவையும் எமக்கு பெற்றுத்தாரும். எல்லா வகை தீமையிலிருந்தும் எம்மை பாதுகாத்தருளும். ஆமேன். கிறிஸ்தவரின் சகாய அன்னைக்கு நவநாள் ஜெபம். நற்கருணை ஆண்டவருக்கு ஜெபம். இனிமையும் அன்பும் நிறைந்த இயேசுவே, மாந்தர் நடுவில் வாழ்வதே எனது மகிழ்ச்சி என்று உரைத்து உம்மையே என் ஆன்ம உணவாக கையளித்தீர். இறை மக்களிடையேயும் குறிப்பாக இளைஞரிடையேயும் நற்கருணையின் வழியாக உம்மை அடிக்கடி உட்கொள்ளும் பக்தியை இவ்வுலகில் பரப்பிய உம் அடியாராகிய புனித ஜான் போஸ்கோவின் பரிந்துரையின் வழியாக நான் தாழ்மையுடன் விண்ணப்பிக்கும் மன்றாட்டுகளுக்கு கனிவுடன் செவி சாய்த்தருளும். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெருக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண் உலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தரலும். அருள் மிக பெற்ற மரியே வாழ்க. ஆண்டவர் உடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாக இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமேன். நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் மாட்சியும் உண்டாக கடவது. கிறிஸ்தவர்களின் சகாய அன்னைக்கு ஜெபம். கன்னித்தாயே, அனைத்து மக்களின் சகாய அன்னையே, உமது அடியாராகிய புனித ஜான் போஸ்கோவின் வழியாக எண்ணற்ற புதுமைகளை புரிந்து வருகிறீர். பாசமுள்ள அன்னையே, பாவியாகி நான் இறந்து கேட்கும் மன்றாட்டுகளை புனித ஜான் போஸ்கோவின் பரிந்துரையின் வழியாக உமது திருமகனிடமிருந்து பெற்று தந்திருளும்படி தாழ்மையுடன் மன்றாடுகிறேன். வாழ்க அரசியே, இரக்கமிகு அன்னையே, வாழ்வே இனிமையே, தஞ்சமே வாழ்க. தாயகம் இழந்த ஏவையின் மக்கள் தாயே என உம்மை கூவி அழைத்தோம். கண்ணீர் கனவாய் நின்றுமை நோக்கி கதறியே அழுதோம். பெருமூச்செறிந்தோம். ஆதலால் எமக்காய் பரிந்துரைப்பவரே, அன்புடன் எம்மை கடைக்கண் பாரீர். உம் திருவயிற்றின் கனியாம் இயேசுவை இம்மை வாழ்வின் இறுதியில் காட்டுவீர். கருணையின் உருவே, தாய்மையின் கனிவே, இனிமை தருவே, கன்னிமரியே. ஆமீன். கிறிஸ்தவர்களின் சகாய அன்னையே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். புனித ஜான் போஸ்கோவுக்கு ஜெபம். மாட்சி நிறைந்தவரான புனித ஜான் போஸ்கோவே, நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிடமும் அனைத்து மக்களின் சகாய அன்னையிடமும் எனக்காக பரிந்து பேசும். நற்கருணையில் வீற்றிருக்கும் இயேசுவை என்றென்றும் அன்பு செய்யும் வரத்தையும் சகாய அன்னையின் மீது வற்றாத அன்பையும் எனக்கு பெற்று தந்திரலும். ஆமீன். புனித ஜான் போஸ்கோவே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். நன்றியோடு மன்றாடுவோமாக. ஆண்டவரே, உமது மாண்புக்குரிய மறை நிகழ்வுகளை நிறைவேற்றுவதில் நேர்மையாளரும் உமக்கு கீழ்ப்படிதல் உள்ளவருமான புனித யோசேப்பு பணிபுரிந்தார். உயிரளிக்கும் இவ்வருள் அடையாளங்களால் புதுப்பிக்க பெற்றுள்ள நாங்கள் அவருடைய எடுத்துக்காட்டாலும் பரிந்துரையாலும் உதவி பெற்று நீதியிலும் புனிதத்திலும் என்றும் உமக்கென வாழ்வோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் உங்கள் அனைவருக்கும் ஆசி வழங்குவாராக. ஆமென். யோசேப்பின் தூய்மை மிகு இதயத்தைப் போல நம்முடைய இதயங்கள் மாற சென்று வருவோம். வாழ்க்கை பலி தொடர்கின்றது. இறைவனுக்கு நன்றி.
மலரே சூசை மொழியே என் தெய்வ தந்தையே, என்றும் உன் அன்பு நிழலினில் நோயாத உழைப்பேன், உன் பாதம் நான் தொடர்வேன். உந்தன் வாய்மை வழியினிலே என்றும் தூய்மை நெறியினிலே, அன்பின் சிறகினில் மகிழ்ந்து நான் வாழுவேன். வான் போற்றும் மலரே சூசை மொழியே என் தெய்வ தந்தையே, என்றும் உன் அன்பு நிழலினில் ஓயாத உழைப்பேன், உன் பாதம் நான் தொடர்வேன். அறநெறி வாழ்வினில் அனைவருமே அன்பினில் அதிலமும் சிறந்திடவே, உழைப்பதன் மேன்மையை உணர்ந்திடவே, உண்மை நன்னெறியினில் உயர்ந்திடவே, இறையேசுவை கையிலேந்திய புனிதருள் முதல்வனே மாமுனியே, வான் போற்றும் மலரே சூசை மொழியே என் தெய்வ தந்தையே, என்றும் உன் அன்பு நிழலினில் ஓயாத உழைப்பேன், உன் பாதம் நான் தொடர்வேன். நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் மாட்சியும் உண்டாக கடவுள். அனைத்து மக்களின் சகாய அன்னையே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். என் பங்கின் பாதுகாவலரான புனித ஜான் போஸ்கோவே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென்.